ஹே guys, வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் அதிபுத்திசாலிங்க கிட்ட இருக்கக்கூடிய 11 விசித்திரமான பழக்க வழக்கங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போயாவது ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மெஸ்ஸியாக லேட்டாக எந்திரிக்கிறது, பெட்லேயே சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தேவையில்லை. ஆக்சுவலி இந்த விசித்திரமான ஹேபிட்ஸ்லாம் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு இருக்கக்கூடியது. இதனால சிலர் உங்களை லேசி, ஆப்சன்ட் மைண்டட்னு சொன்னால் அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்களை விட புத்திசாலியாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக இது இருக்கலாம். ஸோ அந்த 11 விசித்திரமான பழக்க வழக்கங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாருமே மெஸ்ஸியாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஹை ஐக்யூ உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒயிட் கோட் போட்டுட்டு க்ளீன் லேபில் வேலை பார்ப்பாங்கன்னு. பட் ரேராக தான் அந்த மாதிரி இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க ஒர்க் பிளேஸ் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப லேசி, க்ளீனாக இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறதுனால அவங்க டைமை ப்ராப்ளம்ஸோ இஷ்யூஸோ கன்சியூம் பண்ணிடும். இந்த மாதிரியான மெஸ்ஸி ஒர்க் பிளேஸ் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி நியூ ஐடியாஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணணுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கிற சரௌண்டிங் அவங்கள அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண வைக்காது. நம்பர் 2, இன்டெலிஜென்ட் பீப்புள் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. டிவி அண்ட் மூவிஸில் கூட ஜீனியஸ் பீப்புள் க்ரியேட்டிவ் இன்வென்ஷனுக்காக லேட் நைட் ஃபுல்லாக ஃபியூரியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. லேட்டாக தூங்குறவங்களுக்கு ஹை ஐக்யூ பவர் இருக்கும். நிறைய தியரிஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. லேட் நைட் தூங்காமல் இருந்து தான் நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்வதற்கு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்களாம். அவங்க மோஸ்ட்டாக நைட் டைமை தான் ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். பிகாஸ் நைட் டைமில் தான் எந்த இன்டரப்ஷனும் அவங்களுக்கு இருக்காது. நம்பர் 3, மக்கள் பெரும்பாலும் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்க அறிவில்லாதவங்கன்னு நினைப்பாங்க. பட் ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களுக்கு தான் பேட் வேர்ட்ஸ், வொக்காபுலரி மற்றும் மொழியியல் திறமை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட்டர் பீப்புளுக்கு அதிக பேட் வேர்ட்ஸ் தெரியுமா, பட் தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்பர் 4, ஹைலி இன்டெலிஜென்ஸ் பீப்புள் கோல்டு வாட்டரில் தான் குளிப்பாங்களாம். நிறைய ஃபேமஸ் ஜீனியஸ் சில் ஃபேக்டரை அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் லண்டனில் உள்ள சில்லி தேம்ஸ் ரிவரில் ஸ்விம் பண்ணுவாராம். கோல்டு வாட்டரில் குளிக்கிறது நம்மளோட பழங்கால பழக்கம். அது நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிக்கு ரொம்ப நல்லது. ஹிப்போக்ரட்டிஸ் கூட வாட்டர் தெரப்பி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வீக்னஸை ரிலீவ் பண்ணும்னு சொல்கிறாரு. நம்மளோட பாடியை கோல்டு வாட்டரில் ஃபோர்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஷாக்கை ட்ரிகர் பண்ணும். அது ஃப்ரெஷ் பிளட்டை பிரெயின் மற்றும் மற்ற முக்கியமான உறுப்புகளுக்கு பம்ப் பண்ணும். இது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 5, சூவிங் சவுண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளை எரிச்சல் பண்ணும். ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களுக்கு சத்தமாக சாப்பிட்றது பிடிக்காது. அது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரியான இர்ரெலவென்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸை கூட பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் நைட் டைமை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அமைதியான சரௌண்டிங் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, லெக்சர் டைமில் உங்கள் கிளாஸ்மேட் நோட்டில் கிறுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது அவங்க போரிங்காக இருக்கிறதுக்கான சைன். பட் அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கான சைனும் அதுதான். கிறுக்கிறது இன்டெலிஜென்ஸோட அசோசியேட் ஆனது. அது மட்டும் இல்லை, அது ப்ராப்ளம் சால்விங், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அண்ட் மெமரிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கிறுக்கிறவங்களால 29% அதிகமாக இன்ஃபர்மேஷன்ஸை ரீகால் பண்ண முடியும்னு சொல்லுது. இந்த கிறுக்கல் எல்லாமே அவங்களோட தாட்ஸ் அண்ட் கான்செப்டோட விஷுவல் எக்ஸ்ப்ரெஷன் தான். பட் கிறுக்கல் மட்டுமே ஸ்மார்ட்டான இண்டிகேட்டர் இல்லை. இது உங்கள் பிரெயினை இன்டென்ஸ் ஃபோக்கஸில் இருந்து ஒரு பிரேக் எடுக்க அலோவ் பண்ணுது. நம்பர் 7, நம்மள நிறைய பேர் இன்டெலிஜென்ஸை கான்ஃபிடென்ஸோட அசோசியேட் பண்ணுவோம். ரியாலிட்டியில் அப்படி இல்லை. ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு அவங்கள பற்றின செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். இந்த உலகத்தில் அவங்கள விட நாலேஜ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்னு அவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட அதை ஒத்துப்பாங்க. லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு செல்ஃப் அவேர்னஸும் கம்மியாக தான் இருக்கும். நம்பர் 8, கிறுக்கல் மாதிரி டே ட்ரீமிங்கும் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட சைன் தான். ஒரே விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஓவர் திங்கிங்கை உருவாக்கும் அண்ட் சொல்யூஷனை மிஸ் பண்ண வச்சிரும். இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு இது தெளிவாக தெரியும். ஒரு குவெஸ்டினை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பிரெயினை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த டே ட்ரீமிங் ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 9,
ஹை ஐக்யூ பீப்புள் அவங்கக்கிட்டேயே அவங்க பேசிப்பாங்க. இதை கேட்குறதுக்கு வியர்டாக இருக்கலாம், பட் இன்டெலிஜென்ட் பீப்புள் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்கில் தான் இது. நிமானிக் டிவைஸ் மாதிரி ஆப்ஜெக்ட் நேம்ஸை லவுடாக சொல்கிறது பெட்டராக ரீகால் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை மட்டும் இல்லாமல் பர்செப்ஷன் மற்றும் திங்கிங்கையும் ஆம்ப்ளிஃபை பண்ணும். லவுடாக சொல்கிறது பிரெயினோட விஷுவல் ப்ராப்பர்ட்டியை ஆக்டிவேட் பண்ணி ரீகால் பண்ணவும் சொல்யூஷன் அண்ட் ஐடியாஸை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 10, இன்டெலிஜென்ட் பீப்புள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால அவுட் சைட் சர்க்கிளில் சோசியலைஸ் ஆக மாட்டாங்க. மோஸ்ட்லி தனியாக தான் இருக்க விரும்புவாங்க. ஹை ஐக்யூ உள்ளவங்க சோசியலைசிங்கை விட லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்பர் 11, இன்டெலிஜென்ட் பீப்புள் லேசியாக கவுச் பொட்டேட்டோ மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கிறது அன்ப்ரொடக்டிவ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் போல் இருக்கும். நீங்கள் நினச்சிருக்கலாம் இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு. ரியாலிட்டியில் ஆக்டிவ் மைண்ட்ஸ் உள்ளவங்க ஃபிசிக்கலாக லெஸ் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. லேசியாக இருக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, பட் பிரெயின் ஆக்டிவிட்டியை இதை அலோவ் பண்ணும். ஸோ ஃபிசிக்கல் எனர்ஜியை செலவு பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறவங்க மைண்டில் நடக்கக்கூடிய மென்டல் ஆக்ஷன்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பார்த்த இந்த ஹேபிட்ஸில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கா? அப்படி இருந்தால் நீங்களும் ஹை இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.